எப்பா, மறுபடியும் இந்த பிள்ளையை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இன்னைக்கு பார்த்துட்டேன். எப்படியாவது இன்னைக்கு பேசிடணும். பார்த்து ஒரு வாரம் தான் இருக்கும். எத்தனையோ வருஷம் பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல். அவளுக்கும் என்னைய மாதிரியே தோணுதான்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்கும்னு. பாப்பா எப்போ எந்திப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவோமா, பார்க்கலாம். ஏங்க இதை அவைய 2 வட்டையும் கொடுங்க. கொண்டா கொண்டா. சார் எடுத்துக்கிடுங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கா? இல்லை, நான் தண்ணி தானே வேணும்னு கேட்டேன். தண்ணி மட்டும் போதும். இருக்கட்டும் சார். வந்ததுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, வாங்கிக்கோங்க. எப்பா வாங்கிக்கோங்கப்பா, அந்த அண்ணன் இவ்வளோ சொல்லியாவல்ல. ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் போலயே. நீங்களும் உட்காருங்கம்மா, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? எக்கா சும்மா என்னைய மகான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் உங்களை விட சின்ன பிள்ளை தான். அண்ணன் தான் எத்தனை தடவை சொன்னாலும் அதை கேட்காம எம்மா எம்மானே கூப்பிடுவாவ. நீங்க சும்மா வா போன்னு கூப்பிடுங்கக்கா. அது நம்ம இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால முதல்லயே அப்படி வாப்போன்னு வராது. கொஞ்ச நாள் போப்போ நம்ம பேசி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் வேணா நீங்க சொல்ல மாதிரி கூப்பிடலாம். போங்கக்கா, நீங்க அண்ணனுக்கு மேல இருக்கிய. உட்காருங்கம்மா. சரிண்ணே. சிவா சிவா, என்ன இவன் இவ்வளோ பக்கத்துல இருந்து கூப்பிடுதேன், காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கான். சிவா. என்னம்மா? என்னையா வேற உலகத்துல இருக்கியா? நானும் சிவா சிவான்னு பக்கத்துல இருந்து கூப்பிட்டுருக்கேன், எங்கேயோ பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன விஷயம் சொல்லு. இல்ல இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம்மா, எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. உனக்கு எங்க பார்த்த மாதிரி இருக்கு? எனக்கு இப்பதான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா எங்கன்னு சரியா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுக்கு. எம்மா, எனக்கு ஞாபகம் இருக்குமா எங்கன்னு? எங்க மக்கா? எம்மா, நம்ம அன்னைக்கு சாதகம் பார்க்க போனோம்ல, அன்னைக்கு கூட சின்ன பொண்ணுக்கா ஆச்சி எல்லாரையும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. அன்னைக்கு ஹோட்டல்ல போய் நான் ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டேன், நான் அம்மா சண்டை போட்டவில்லம்மா. ஆமா ஆமா ஆமா, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை என்னல நானும் பார்த்ததுல இருந்து இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்துருக்கமே, யாரோ இல்ல, எங்க பார்த்தோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவ அம்மா அன்னைக்கு அந்த ஆட்டம் ஆடுனா, அந்த பிள்ளை இவ்வளவு அழகா அமைதியா பேசுதே. ஆமா, நல்ல பிள்ளை. என்னம்மா? எது நல்ல பிள்ளையா? அது எப்படி சொல்லியா? ஆமாம்மா, ஒரு கடை ஓனருக்கும் அவ அப்படி இருந்தும் இங்க வந்து யார்ட்டையாவது ஏதாவது பந்தா கட்டு வந்த பிள்ளை. நல்ல பிள்ளையாட்டம். என்ன எக்கானி என்ன அழகா பேசு பாரு. ஓ, அப்படி பேசிட்டா நல்ல பிள்ளை என்னப்பா? ஆமா. இல்ல என்ன வெக்கமெல்லாம் படியா? சும்மா இருமா, நான் வாட்டுக்கு கீழே குனிஞ்சிட்டு தானே பார்த்தேன், அதுக்குள்ள வெக்கப்படியான்னு சொல்லியா? இல்ல அந்த புள்ள நல்ல பிள்ளையா இருக்கலாம். அவன் ஆத்தாக்காரி அன்னைக்கு வந்த வரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என்ன வரத்தை வந்தா என்ன பேச்சு பேசினான்னு. அவிய அம்மா நமக்கு முக்கியம் இல்லம்மா. அந்த பிள்ளை அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிச்சா பத்தியா, அமைதியா தானே நின்னுச்சு. சரி இல்லையப்பா நான் மெத்த மோனே. ஏமா? ஆமா, பிறகு இவ்வளவு நேரம் மூஞ்சி இப்படி இல்லையே, அவளுக்கு ஏண்டு பேசல மட்டும் சிரிச்ச முகமா ஒரு தினுசால பல்ல கட்டிட்டு பேசியா? ஏம்மா, நான் சும்மா நத்துக்கிட்டமா சிரிச்சிட்டு பேசியேன், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே சும்மா நத்துக்குன்னு இருந்தா நல்லதா மக்களே. என்னமோ அது இதுன்னு ஆரம்பிச்சிடாதல. குடும்பத்தை பார்த்தாலே பெரிய குடும்பம் மாதிரி தெரியுது. அவ தாகாரி வந்த வரத்தும் சரியில்லை, பேசின வார்த்தையும் சரியில்லை. ஏம்மா, அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட மாட்டோம்மா. நம்ம என்ன குறைஞ்சவோலா? இல்ல உன் பேச்சு ஒன்றும் சரியில்லையே. சும்மா இருமா, நான் ஒன்னும் தப்பா சொல்லல. சும்மா நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். போட்டும் போட்டும் பாப்போம். அம்மா வேற. மகமா, கொஞ்ச நேரம் இங்கே அப்பா போய் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நீங்களும் வந்து இருங்கக்கா, ஏன் நின்றுட்டே இருக்கிய? இல்லம்மா இருக்கட்டும். இன்னே கொஞ்சம் ஜாமான உள்ள எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, எடுத்து வச்சிருமானே. வச்சிருவான், எழுதி பார்ப்போம். என்ன படிச்சிருக்கம்மா? நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன்க்கா. சரி வேலைக்கு எதுவும் போறியா? வீட்டில் தான் இருக்கியாம்மா? வேலைக்கெல்லாம் போக விட மாட்டாக்கா வீட்டில். அப்பா இல்லாத நேரம் கடையை வேணா நான் அப்பப்போ எப்பாவது பார்த்துக்கிடுவேன். அப்படியா? சரி. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேருமா? நான் ஒரே பொண்ணுதான்க்கா. பிறவு எங்கேயும் வேலைக்கு போவிடுவாங்களா? ஒத்திக்கு ஒரு பிள்ளை வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் தான் நினைப்பாவே. ஆமாம், எனக்கு எங்கேயாச்சும் வெளியில் வேலைக்கு போகணுன்னு ஆசை தான், ஆனால் விட மாட்டாவே வீட்டில். என்ன இவ்வளவு நேரம் ஆகி பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானா, அவன் யாருன்னு பாப்போன்னு திரும்பி பார்க்கலான்னு பாரு. ஒரு பக்கமாவே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. எதுக்கும் லைட்டா சிக்னல் கொடுத்து பார்ப்போம். திரும்பினா தான் நம்ம இருக்கதே அவளுக்கு தெரியும். ஏக்கா, சேர் வலிவிரம பார்த்து இருக்க சொல்லுங்க. இவிய எப்படியாக்கும் இங்க வந்தவ? இவ்வளவு நேரம் பார்க்காம இருந்துட்டேனே. பார்க்காம இருந்தா கூட நல்லதான் போல. இவ்வளவு நேரம் அந்த அக்காட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன். இனி இவியில பார்த்துட்டு எனக்கு பேச்சே வராதே. ஷோ கடவுளே, இப்ப டக்குன்னு எந்திரிச்சு ஓட முடியாது. தர்ம சங்கடமா போச்சு. போ, என்ன பண்ண போறனோ? என்னக்குமா, எதுவும் தலைவலியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். சரி அக்கா, நான் போட்டா? ஏமா அப்பா வெளியில போன் பேசிட்டு தான் நிக்காத, இப்ப வந்துருவாவ. வந்த பிறகு போலாம். இல்லக்கா, ரொம்ப நேரம் இங்கே இருந்தா எங்க அம்மா ஏசுவாவே, அதான் கேட்டேன்.
ஆளை கண்டதும் ஓட பக்கத்து பாரு. இப்படி தெரிஞ்சா நான் சத்தம் கொடுக்காமலே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேனே. அதெல்லாம் ஏச மாட்டாமா, அப்பா கூட தானே வந்திருக்கா. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாவ. இந்த ஆளு எப்போ கேட்டாலும் சம்பளம் கம்மிதான்னு சொல்லியாரு. இந்த பிள்ளைகிட்ட அவர் எப்படி வேலை பார்க்காரு, என்ன சம்பளம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா இது போறம்ட்டுல நிக்கி. சீக்கிரமா அதை பத்தி பேசி என்னத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அந்த ஆளுக்கு தெரிஞ்சா ஏன் கேட்டா எதுக்கு கேட்டான்னு சண்டைக்கு வருவார். அப்புறம் எம்மா, என் வீட்டுக்காரரு வேலையெல்லாம் சரியா பாப்பாவுல்ல? ஆமாக்கா, கடையில் அண்ணனை போல சின்சியரா வேலை பார்க்க யாருமே சொல்ல முடியாது. அப்பாவுக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அதனால தான். சரி அதே வீட்டுக்கு வந்தாலும் எப்பவும் கடையை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாவும்மா. இன்னைக்கு கடையில் இந்த சரக்கு முடிய போது நாளைக்கு இதை சொல்லணும், முதலாளிகிட்ட சொல்லணும், வைக்கணும், எடுக்கணும் தான் பேசிக்கிட்டு இருப்பாவ. அப்படியாக்கா, சரி. அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் கூட்டி தரான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாவோ. ஆமாக்கா, அப்பா அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் சம்பளத்தை அதிகப்படுத்தலாம்னு நினச்சிருக்காவ. பரவாயில்லையா, இந்த பிள்ளைக்கு கடை விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த பிள்ளை நம்பர் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சம்பளம் கூடிட்டா கூடலையா என்ன ஏதுன்னு இந்த பிள்ளைக்கு ஒரு போன் அடிச்சு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இல்லைன்னா சம்பளம் கூடுனாலும் இந்த ஆளை அம்மைக்கு கொண்டு போய் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்துட்டு எனக்கு சம்பளமே கூடலன்னு என்கிட்ட நடிச்சான்னு நடிச்சிருவாரு. எதுக்கு இந்த பிள்ளை நம்பர் நம்ம கையில் இருந்ததுன்னா நல்லது தானே, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். ஒரு வார்த்தை கேட்போம் நம்பர் தானு. எம்மா ஒன்று நினச்சிக்கிடாத, உன் நம்பர் தர முடியுமா? எதுக்குக்கா? சும்மா தம்மா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போன் அடிச்சு எதுவும் கேட்கணும்னா உன் நம்பருக்கே கேட்டுக்கிடுவேன் பத்தியா. அப்பா நம்பருக்கு போட்டு கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிக்கா, எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருமா, நான் ஃபோன் எடுத்துட்டு வந்து கான்டாக்ட்ல சேவ் பண்ணிக்கிட்டேன்னு. சொல்லுமா. 90185. சரிம்மா, உன் பேர் என்ன சேவ் பண்ணியிருக்கு? மகான்னு போட்டுக்கோங்கக்கா. சரி. எப்பாடா, நம்பர் ஒரு வழியா சேவ் பண்ணியாச்சு. இனி எப்பவும் பார்க்க எப்பவும் பேசன்னு கவலைப்பட வேண்டாம். ஒரு ஃபோன் அடிச்சா எடுத்து பேசிட மாட்டாளா? மக்களே, சிவா இது அந்த பயலுக்கு என்னமா ஆயிட்டான்னு தெரியலையா. கூப்பிட முன்னே என்னமான்ட்டு ஒடியாருவான். இப்போ பக்கத்தில் இருந்துட்டு கூப்பிடுதான் என்னன்னு கேட்காம இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு படியெல்லாம் மூஞ்சி கோணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இல்லையா போற போக்கு. சிவா. என்னம்மா? இல்லையா, ஒரு படியா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். சரி, இனி வீட்டுக்கு போமா? ஏமா அதுக்குள்ள போகணும்னு சொல்லியா? இல்லை, வந்த நேரம் என்ன அப்படியே சும்மையே உட்காந்துருக்க, எரிச்சலா வருதுல. வீட்டுக்கு போனாவது என்னத்தையும் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஏம்மா வந்தது வந்துட்டோம். அந்த அண்ணன் மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நான் போய் ஏதாவது என்னால ஏண்ட வேலையை பார்ப்போம்ல. அப்போ போய் வேலையாவது பார்க்கலாம்ல. நீ அதுவும் இல்லாம இங்கே உட்காந்து பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமா, ஏதாவது வேலை இருந்தா அண்ணன் மாதிரி கூப்பிடுவாவ, அந்த அன்னைக்கு போறேன். இப்பவுமே போய் நான் இன்னும் என்னத்துக்கு? நீ சொல்லுதை பார்த்தா வேலை பார்க்கக்கா நீங்க இருக்க மாதிரி தெரியல. ஏம்மா நான் வேலை செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கா? அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. நீ போற போக்கு எனக்கு சரியா படலை, பார்த்துக்கோ. இதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அடக்கமா இருக்க பிள்ளையா இருக்கணுமக்கா. நம்மளை விட பெரிய இடமா இருந்ததுன்னா நம்மள மதிக்க மாட்டாவ. ஏம்மா அப்படி என்னம்மா நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? நம்ம உழைக்கும், நம்ம சாப்பிடியோம், யார்கிட்ட போய் நம்ம இல்லைன்னு நிற்கும்? நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காதம்மா. அதுக்கு இல்லை மக்களே, அம்மா என்ன சொல்ல வரும்னா. ஏம்மா இப்போதைக்கு இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாமா, கொஞ்ச நாள் போட்டும், நானே சொல்லியேன். இன்னும் எனக்கே எதுவும் முடிவாகல. சரி மக்கா, முடிவாகலங்க. அதை செய்யலங்க இதை செய்யலங்க, என்ன கதை முடிக்க போறானோ தெரியலையே கடவுளே. மகாமா. எப்பா வீட்டுக்கு போமா மக்களே, நேரம் ஆயிட்டு. சரிப்பா போவோம். ஏக்கா நான் போயிட்டு வரேன்னா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சார் ஒரு நிமிஷம் அந்த அவியலை கூப்பிடுதேன். எங்க எங்க? நான் இங்க இருக்கேம்மா. அந்த பக்கம் தான் நிக்காவ போல. எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி அகில, நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புதோன்னப்பா. இருந்து சாப்பிட்டுட்டு போலாம், நீங்க போகணும்னு சொல்றீங்க. இல்லப்பா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சரியா, நாங்க கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. எனக்கு வேற ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு. சரி சார், பார்த்து போயிட்டு வாங்க. மகாமா வா போ. சரிப்பா. என்ன வாரேன்னு? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வாரேன். நல்ல பிள்ளை என்னக்கா? ஆமா அண்ணக்கா. சரி அம்மா, நாங்க போயிட்டு வரோன்னு அப்படியே போகணும்னு நினைச்சேன், பார்த்துக்கோ. ஏன்க்கா நம்ம ரெண்டு பேரும் பேசவே இல்லை, உட்காந்து கொஞ்ச நேரம் இருங்களேன். பிள்ளை தூங்கிட்டு தானே இருக்கா, அச்சத்த நேரம் இருந்து பேசிட்டு போங்க. இல்லை மக்களே, இன்னொரு நாள் வரேன்னு வீட்டில் வேலை கிடக்கு, பார்த்துக்கோ. போயிட்டு வரோன்னு. சரிக்கா. ஏக்கா கொஞ்சம் சோறு குழம்பா கொண்டு போங்கக்கா, இருக்கு. ஐயா வேண்டாமா, வாங்கிட்டு போங்கக்கா. நான் எல்லாருக்குமே ஒரு கேரியர் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிவாட்ட கொடுத்து விடுங்க, போதும். என்னங்கக்கா, எடுத்துட்டு போங்க. ஏம்மா இவ்வளோ தானே வேண்டாமே, ஒரு பெரிய கேரியர்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா. எடுத்துட்டு போங்கக்கா. ஆமா எக்கா, வாங்கிட்டு போங்க.
வாரேன் என்னம்மா. சரிக்கா. இக்கா வாரேன். சரி சிவா, பார்த்து போயிட்டு வா. என்ன போயிட்டு வாரு என்ன? சரி சிவா பார்த்து போயிட்டு வா. அடுத்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான், சிவா கல்யாணம் தான். போ அண்ணே. ஏன் அப்போ பையன் வெக்கம்லாம் படியானே? போ அண்ணே, நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன இப்படி ஓடியா? சரி இல்லையா, எங்கேயோ சிக்கிட்டோம் போலயே. கையில் வாரேன்னு. சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, பிள்ளைய தான் பார்க்கவே முடியல, தூங்கிட்டு இருக்கா. நாளைக்கு வாங்கக்கா, பிள்ளைய பாருங்க, செத்த நேரம் இருந்துட்டு போங்க. இன்னைக்கு வந்ததும் கிளம்புதிய. இன்னொரு நாள் வரேன் என்ன மக்களே. சரிக்கா. எங்க சாப்பாடெல்லாம் சரியா வந்துட்டா? சரியா வந்துட்டு கவிதா, கொஞ்சோண்டு தான் மிஞ்சி இருக்கு. ஒரு 2-3 வீட்டுக்கு கொடுத்தோம்னா சரியா வரும். நீங்க சொன்ன பிறதாங்க எனக்கு ஞாபகமே வருது. நம்ம சாந்தியக்கா வீட்டுக்காரரு, சரசக்கா வீட்டுக்காரரு, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணக்கா வீட்டுக்காரலாம் நிக்கவலாம். அவன் 3 பேர் இப்ப பைக்ல வீட்டுக்கு போறாவ. ஐயா, வீட்டுக்கு போயிட்டாவளா? ஏன் கவிதா, என்னாச்சு? அது இல்லைங்க, 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லியே பத்தியில அவியிட்ட கொடுத்தோம்னா வீட்டுக்கு கொண்டு போயிடுவாவ. அதோட சாந்தியக்கா என்ன சொல்லிட்டு தான் போனாவே, குழம்பு கறி மிஞ்சிச்சுன்னா எனக்கு கொடுத்து விடு அப்படின்ட்டு. நான் அந்த பிள்ளை வந்துருந்து அட்ட பேசிட்டே இருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். சரி, அதனால ஒண்ணும் இல்ல, பைக்ல கொண்டு போய் நானே கொடுத்துட்டு வந்துருந்தேன் எல்லா வீட்லயும். அப்ப இப்ப எடுத்து தட்டா கொண்டு போறீங்களா? இப்பவே முடியாது கவிதா, கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துருந்தேன். வரும்போது நீ எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து போய் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், சரியா? சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்ன. சரி இப்போ வந்துருவேன், 10 நிமிஷம் வேலை தான். எப்பா, என்னதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல தன்மையில கட்டிட்டு போனாலும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி காத்தோட்டமா ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கதான் நல்லா இருக்கு. சியானா மக்களே, என்னம்மா நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸை மாத்தலையாட்டி? கசகசன்னு வரலையா? இல்லம்மா, நான் கரெக்ட் இல்லை. என் ஃப்ரெண்டு பிள்ளைலாம் இப்போ விளையாடுறதுக்கு என்கிட்ட வரும், அதை விட்டெல்லாம் நான் புது ட்ரெஸ் போட்டுருக்கிறது காட்டணும்ல. சரி, அப்போ அந்த பிள்ளைலாம் வந்ததுன்னா புது ட்ரெஸ்ன்னு காட்டிட்டு அந்த மணிக்கு கலட்டி போட்டு வேற சட்டையை போட்டுவிடணும். என்ன விளையாட போறதுக்குள்ள இந்த பட்டுப்பாடு சட்டையோடலாம் போய் விளையாட போயிடாத, அம்புட்டும் கரியா ஆக்கிடுவேன். எனக்கு துவைக்க ஆவியில் பார்த்துக்கோ. இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்டு பிள்ளைகிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமா வேற சட்டை போட்டுட்டு தான் விளையாட போவேன். சரி அப்போ அப்படியே செய்யணும். சித்திரம் தூங்குது என்னமுக்கா, சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சு பாரு. அம்மா, ஒரு ஃபங்க்ஷன் வீடுன்னு போயிட்டு வந்துட்டோம்னா எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம நம்மளே பார்த்துக்கூடியால்வா. நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து என்னோன்னு வருது. தலைவலி வேற விடவே மாட்டுக்க. வீட்டில் உள்ளவர் எங்கே தான் போய் ஒளிஞ்சாரோ தெரியல. வேலை செய்ய போறேன், ஒத்தாசையா இருக்க போறோம்னாரு. சேர்மதி கேடானு விட்டாச்சு. நேரம் இந்நேரம் ஆகுது, இன்னுமா எல்லாம் முடியாம இருக்காங்க. சட்டுப்பட்டுன்னு வேலையில முடிச்சோமா வந்தமான்னு இல்லாம ஒரே அடி அங்கேயே தான் கிடக்காரு போல. அது சரி, கூட கொஞ்ச நேரம் அவர் வேலை பார்த்தா நமக்கு நல்லது. அந்த பிளேட்டை வேற குழம்பு கறியெல்லாம் மிஞ்சினா இவர்கிட்ட கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்கோம். இவர் ரொம்ப நேரம் வேலை பார்த்தா அந்த அண்ணன் நிறைய வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய குழம்பு கறி கொடுத்து விடுவா. பார்க்கட்டும் நம்ம சித்த கண் அசருவோம், தலைவலி விடுதான்னு பார்ப்போம். மக்களே என்ன செய்யா? டிவி பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. சரி பாரு மக்களே, அம்மா இங்க தூங்கிட்டடக்கா, உள்ள போய் படுக்கலாம்ல? அம்மைக்கு தலை வலிக்குவாப்பா, சும்மா அப்படியே படுத்தாலும் அப்படியே தூங்கிட்டா. தலைவலியா? இவளே ஒரு தலைவலி, இவளுக்கே தலைவலி வந்துருச்சா? சாந்தி, சாந்தி, என்னங்க? ஏன் இங்கன படுத்துக்கா? போய் உள்ள போய் படுக்க வேண்டியதானே தலைவலிக்கு? ஆமாங்க, ஒரு சைடா மண்டை குத்துது, ஒரு படியா மேலெல்லாம் குத்தி குறைஞ்சிட்டு வருது. அதான் செத்ததுல படுப்புமேன்னு படுத்தேன், தூங்கிட்டேன். மாத்திரை எதுவும் வாங்கி தரட்டா? போடுதியா? வேண்டாங்க, அப்படியே தூங்கி எழுந்தோம்னா சரியா போயிடும். இன்னைக்கு நான் கொஞ்சம் அழகா ட்ரெஸ் போட்டிருந்தேன் பார்த்தியா, எல்லா அவளும் என்னையவே பார்த்தாள்வேன். அதில் தான் கண்ணு போட்டு இப்படி ஆயிடுச்சு. 2 முளாத்தை சுற்றி வச்சோம்னீங்களா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, இந்த பேரலுக்கே பார்த்து எல்லாரும் கந்தடி போட்டாவ. அம்மா, எங்க வேலையில முடிஞ்சுதா? முடிஞ்சுது. சரி, குழம்பு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? குழம்பு கறியா? நானா ஒண்ணு எடுத்துட்டு வரலாமா? எடுத்துட்டு வரலையா? ஆமா, பிறகு குழம்பு கறி இல்லாம எடுத்துட்டு வருவாவே. ஏன் எடுத்துட்டு வந்தா என்ன? இது இவ்வளவு நேரம் வீட்டுல வேலை பார்த்துட்டு வந்திருக்கீல்ல, ஒரு குழம்பு கறி பாயாசம் ரசம் எடுத்துட்டு வர மாட்டீங்களாங்க? அது எப்படி எடுத்துட்டு வர முடியும் சாந்தி? அவன் வீட்டுல வேலை பார்த்தவங்க கண்டி அதான் குழம்பு கறி எல்லாம் கொண்டானா கேட்டு நான் வாங்கிட்டு வர முடியும்? ஆமா, நீங்க தான் கேட்கணும். உங்களுக்கு பதில் வேற ஒண்ணுமா கேட்பான்? கொஞ்சம் கூட கூறு இல்லாம இப்படி வீசின கை வெறுமையமா வந்து நிக்கல. காலையில இருந்து வேலை பார்த்திருக்கிய, 200 ரூபா மொய் செஞ்சிருக்கோம். ஒரு முண்டை சுவாறு, குழம்பு கறி ரசம் கூட்டு பாயாசம் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாமா? அந்த அறிவு கூடவா கிடையாது? ஒரு வார்த்தை வந்து கேட்டாதான் அவன் வச்சு கொடுத்துருப்பானே. எனக்கெல்லாம் இப்படி கேட்க பிடிக்காது சாந்தி. உனக்கு வேணா போய் நீ வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வா. உன் புத்தியெல்லாம் எனக்கு வராது பத்துக்கோ. இப்ப நான் ராத்திரிக்கு இப்ப சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் குழம்பு கறி கொண்டு தந்தீங்கன்னா 2 சுவாரை தின்னுட்டு அப்படியே படுத்துலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கே கை காலெல்லாம் குத்தி குடையுது. பத்தா குறைக்கு நல்ல சாம்பார் ரசம் என்னமோ இருந்ததுன்னா நாளைக்கு ஊத்தி சாப்பிட்டுக்கிடலாம். நாளைக்கு வேலை மிச்சம்னா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாத்தையும் மண்ணலி போட்டு வந்து நிக்கல. உங்களெல்லாம் என்ன செய்ய? ஒரு வகைக்கு ஆக மாட்டேங்குது. உன்னைய வச்சு நான் என்ன ஆள? நீ வா போன்னு பேசாத, நல்லா இருக்கா சொல்லிட்டேன். பிள்ளை வேற உட்காந்துருக்கா, அதுக்காண்டிதான் அமைதியா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட. ஆமா, இவர் பெரிய சண்டியர். குவா வந்துட்டு அந்த அன்னைக்கு ஆளுவலை அடிச்சு நொறுக்கிட்டு தான் மறுவேளை பாப்பாரு. ஒட்டடை குச்சி மேல துணியை கொத்து போட்டானக்கா ஒரு உருவம். இவருக்கு இந்த பேச்சு வேற. மக்களே, என்னப்பா? நீ உள்ள போ மக்களே. எழுத வேண்டியது படிக்க வேண்டியது இருந்தா எதுவும் செய்ய போ. சரிப்பா. இங்க பேரு குழம்பு கொண்டு வரலையா, கறியை கொண்டு வரலையா, நீ உயிர் எடுக்க வேலை வச்சுக்கிட பத்துக்கோ. செத்த நேரம் நீ நிம்மதியா இருக்க விடு. நானே இவ்வளவு நேரம் பாடு பார்த்துட்டு வந்திருக்கேன்.
பாடு பார்த்து வந்திருக்கேன்னு தெரியுதுல்ல, கட்டையெல்லாம் உணர வேண்டாமா? நான் பாடு பார்த்துருக்கோம், குழம்பு கறி கொண்டு போகணும், எடுத்துட்டு வரலாம்ல. அவனும் லேசுப்பட்ட பைய கிடையாதுமா, அந்த அயிலு பையன் இவ்வளவு நேரம் வேலை வாங்கிட்டு ஒரு குழம்பு கறி கூட கொடுத்துடாம இருந்திருக்கா. பொண்டாட்டி லேசுப்பட்டவ இல்ல, அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் என் புருஷன் கொடுத்து விட்டு குழம்பு கறி மிஞ்சினா அப்படின்னு. அவனும் அமுக்கமா இருந்திருக்காளே. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டின்னு அழகா காலம் வச்சுக்கிட்டவோ இவ்வளவு மாதிரி இருக்கணும். நம்மளும் இருக்கமே, ஏமா அந்த கோமாளி எனக்கா என்ன செய்ய? நமக்கு வாச்சது சரியில்லை, நம்ம சரியா தான் இருக்கோம். நமக்கு ஆண்டவன் அனுப்பி வச்ச சரியில்லைங்க போது நம்ம என்ன செய்ய முடியும்? வாயை மூடிட்டு இருந்துரு. அந்த பிள்ளைய பத்தி அந்த பயலை பத்தி எதுவும் பேச வேலை வச்சுக்கிடாத. நம்ம வீட்டு பால் காய்ச்சுக்கு அந்த பையன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இங்கேயே தான் கிடந்தான். என்ன பாடு பார்த்தான். ஒரு வாச்சுவாரு குழம்பு கறி அந்த பையனுக்கு கொடுத்துட்டு இருப்பியா நீ? நீ எச்சி கேட்டு காக்கா வெட்டிட மாட்டா, மத்தவ மட்டும் உனக்கு எல்லாம் அள்ளி கொண்டு வந்து போடணுமோ? ஏன் நம்ம வீட்டு பால் காய்ச்சுக்கு 100 ரூபா தான் போய் செஞ்சாவே. அவன் அம்மா அவ பொண்டாட்டி எல்லாருமே வந்து சாப்பிட்டு போனாவோ. அப்ப அதான் கணக்கு முடிஞ்சு போச்சே. இப்ப மட்டும் என்ன கணக்கு வாழுது? 200 ரூபாயை செஞ்சுட்டு நீ தின்னுட்டு வந்திருக்க, நான் தின்னு இருக்கோம்ல. போச்சு, அது சரியா போச்சு, மூடிட்டு இரு. அந்த பையன் இந்த வீட்டுல பால் காய்ச்சுக்கு வேலை பார்த்ததுல பாதி கூட நான் அவன் வீட்டுல போய் வேலை பார்க்கல. என்ன நீ ஒன்னும் செய்யண்டாம்னே, நீ வந்ததே எனக்கு பெரிய விஷயம். நீ பாத்துக்குங்க நின்று நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு என்னை ஒரு வாரத்துல நிக்க வச்சுட்டு அவன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான். நான் ஒரு ஆளா அங்கன நின்றுட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப எல்லாம் நான் ஒன்னும் வேலையும் செய்யல, ஒன்னும் செய்யல. தேவையில்லாம அந்த பயலை பத்தியோ அந்த பிள்ளைய பத்தியோ என்கிட்ட பேச வேலை வச்சுக்கிடாத சொல்லிட்டேன். எல்லாரும் இவ்வளவு மாதிரியே விளங்காதவோன்னு நினைப்பா. உமக்கு என்னைய வர மத்த எல்லாவனும் நல்லவா, எல்லாவனும் நல்லவன். நான் ஒருத்தி தான் கேட்டுக்காரி, நான் தான் விளங்காதவா. அது உனக்கே தெரியும், நான் ஏன் அதை சொல்லணும்? இப்படி ஆயிடுச்சே. நல்ல குழம்பு கறின்னு கொண்டு வருவாரு. ஒரு 2-3 நாளைக்கு அந்த கறியில சூடு பண்ணி உப்பேத்திக்கலாம்னு பார்த்தேன். மப்பிளத்தனையும் அத்தனையும் மண்ணலி போட்டு வந்துட்டானே. அவனும் சரியான வில்லி தான் போலுக்கு. மெனக்கட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த அக்கா சொல்லியிருக்காவோ, இந்தாங்க நேரம் கொடுத்து விடலாம்ல, ஒரு பாயாசத்தை மட்டுமாவது கொடுத்து விடலாம்ல. வெறும் விளங்காதவா. இனி அவ வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்குமே தலை காட்டிடக்கூடாது. சரி, இப்ப ராத்திரிக்கு நம்ம சமையல் பண்ணி ஒழுக்கு போடணுமா? இந்த மப்பிளர் தள்ளின கட்டிட்டு என்னென்ன பாடலாம் பட வேண்டியிருக்கு. இனி இந்த அயலு பையன் அவன் பொண்டாட்டியும் கண்டால் கூட பேசிடக்கூடாது. என்ன அயிலு பொருள் எனக்கா இருக்கு? உள்ளவா அயிலு? அயிலு ரயிலுன்னு கிட்டு இப்ப எதுக்கு இவன் உள்ள வரான்? மறுபடியும் ஏதாவது வேலை இருக்குன்னு கூட்டு போறதுக்கு வருவான். இவ்வளவு நேரம் பாடு பார்த்துக்கு ஒரு பாயசம் கூட கொடுத்து விடல, வந்துட்டான் மறுபடியும் வேலை வாங்க. என்னன்னே செய்யா? சும்மா தான் இருக்க அயிலு, வா இருவா. கையில கேரியெல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஒருவேளை சுவாறு கறி குழம்பு கொண்டு வந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும், வான்னு கேட்டு வைப்போம். அது வேற முஞ்சி மாதிரி தூக்கிட்டு கொண்டு வந்ததை கொடுக்காம போயிட போறான். வா இலு, பிள்ளை என்ன செய்ய? இருக்கா மைனியா, வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி சரி. இரு அயிலு, ஏன் நின்னுகிட்டே இருக்கா? வந்து உட்காருவா. இருக்கட்டும், நேர்னா அதை வாங்கிக்கோ. என்னது அயிலு? ஒண்ணு இல்லனே, கொஞ்சம் குழம்பு கறி எல்லாம் மிஞ்சிச்சுல, அதான் கொடுத்துட்டு போமேன்னு வந்தேன். அதை விட அந்த சர்வையில கொஞ்சம் கேக்கும் இருக்கு, பிள்ளைக்கு கொடு. என்ன எம்மாடி, ஆசைப்பட்ட மாதிரி குழம்பு கறி எல்லாம் வந்துட்டு 10 வரைக்கும் கேக் வேற தீட்டு வந்திருக்கான். கடவுள் இருக்கா தாண்டி. நம்ம யாருக்கு என்ன கேட்டு நினைக்க, நம்ம நினைக்கிறதுலாம் கடவுள் கொடுக்காரு பாரு. இதுல இருந்தே தெரியாண்டாமா நான் எவ்வளவு நல்லவானு. என் புருஷனுக்கு தான் யாருமே தெரியவே மாட்டுக்கு. நீ எவ்வளவு நல்ல பையன், இந்த பையனை போய் ஏசிட்டமே. நல்ல முறையில 4 வார்த்தை வந்துட்டு பேசணும், அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அயிலு, ஏன்பா இவ்வளவு தூரம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? மெனக்கட்டு இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாதான் தெரியுமா உன் பாசம்லாம். குழம்பு கறியில் மிதிச்சுன்னா அக்கம் பக்கத்துல கொடுக்க வேண்டியதான். இவ்வளவு தூரமா வருவேன். அவ பச்சை பிள்ளை கறி வேற வீட்டுல ஒத்தையில இருக்காளே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மைனியாவா, பாத்துக்கிட்டு வா. அவதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னா. வாங்கிடுங்க மைனியா. உங்களுக்கு தேவையே கிடையாது. வீட்லயே குழம்பு கறி எல்லாம் காலையில வச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நீ சங்கடப்பட பத்தியா, அதனால வேணா வாங்கிக்கிட்டேன். என்ன நடிப்பு நடிக்காமா? கேரியர் நல்ல கேரியரா இருக்கு, அமைக்கிற வேண்டியதான் அப்படியே. மைனியா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு இந்த கேரியரை கொண்டாங்க. என்ன மைனியா? சரி சரி, நான் இப்பவே கொண்டு வரேன். இல்லன்னா கவிதை ஏசு வரப்பா. இது நம்ம வீட்டு பாத்திரம் இல்ல மைனியா, மண்டபத்துல உள்ளது பத்தியெல்லாம். அதான் வச்சுட்டு தந்தியன்னா நான் கழுவி கொண்டு போய் மறுபடியும் மண்டபத்துல கொடுத்துரும் பத்தியெல்லாம். அதுக்கு தான் சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி, நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். என்ன அது சரி, சரியான ஆளாதான் இருக்காவே. நானும் கேரியரை கொடுத்துருக்கா அப்படியே அமைக்கலான்னு பார்த்தேன். அவன் தெளிவா பாத்திரத்தை கொடுத்துட்டா திரும்பி வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மண்டபத்தில் உள்ள பாத்திரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கா பேரு. சரி, நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் நினைச்சுக்க வேண்டியதான். வேலையெல்லாம் முடிஞ்சுட்டாயிலே, எதுவும் வேலை இருந்தாலும் சொல்லு. என்ன அண்ணனை சிரமப்படுத்த கூடாதுன்னு சொல்லாம இருந்துடாத. ஒரு வேலை இல்லைன்னா எல்லாத்தையும் தான் நீர் ஆசனனும் பார்த்து முடிச்சுட்டீல. இனி இந்த கேரியரை கழுவி கொண்டு போய் மண்டபத்துல ஒப்படைக்கணும். அது ஒண்ணுதான், மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சு. சரி சரி, இந்த ஐலையும் வாங்கிட்டு போ. சரிண்ணே. சரி மைனியா, வாரேன்னா ஒரு காப்பியா டீயே குடிச்சிட்டு போலாம்ல? வேண்டாம் மைனியா, நான் இன்னொரு நாள் வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டோம். பிள்ளை நல்லா பார்த்துக்க. என்ன சரி, இன்னும் வாரேன். பார்த்து போயிட்டு வாயிலு. நல்ல பையன். என்னங்க மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்து கொடுத்துட்டு வராம இருங்க. ஆமா, உனக்கு கொடுத்தா நல்லவோ, கொடுக்காட்டா கெட்டவோ. சரி, இனிமே இந்த பேசி என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜலி பிரயோஜனம் கிடையாது. நம்ம போய் பாயசத்தை ஊத்தி குடிப்போம். இதெல்லாம் என்ன ஜென்மம், என்ன பிறவின்னு தெரியல, என்னைக்கு திருந்த போதுன்னு தெரியல. அவியலுக்கே தெரியுது மருமாக்காரி ஒன்னதுக்கு ஆக மாட்டா, புள்ள குட்டி பேச தரதுக்கு துப்பு இல்ல. அதனாலதான் அந்த பிள்ளைல பேசுறோன்னு தெரியுது. அம்மா நல்லா அசந்து தூங்கியா போல. சின்ன பொண்ணு உள்ளதான் இருப்பா. அவட்ட போய் முதல்ல அந்த விஷயத்த சொல்லணும்.
சிவாக்கு பிடிச்ச பிள்ளை அகில் விட்டு பிறந்த நாளுக்கு வந்திருந்ததுன்னு என்ன சந்தோஷப்படுவா. சின்ன பொண்ணு இவ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாவ? அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாவல. எதையும் சொன்னால் மனசு சங்கடப்படுவாவ. எதையும் சொல்லக்கூடாது கடவுளே. என் வாய் வேற ஒட்டு கிடக்காத. இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியே பழகிட்டேனே. சாதாரணமாக முகத்தை வச்சுட்டு பேசுவோம், அப்போ தான் அழுது தெரியாது. எங்க என்ன அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ தூங்கிட்டே இருந்தியோ? உன் தூக்கத்துக்கு எடுத்துட்டானோ சின்ன பொண்ணு? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி பேசியா? இல்லையங்க, நல்லா தானே பேசுகிறேன். இல்லம்மா, நீ எப்பவும் போல இல்ல. முகம்லாம் ஒரு மாதிரி அழுது வீங்கினக்கா இருக்கு. குரலும் சரியில்லை, முகமும் சரியில்லை. ஏன் எங்க அம்மா எதுவும் சண்டை போட்டாலோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அத்தை எதுவும் சொல்லலை. இல்ல, ஏதோ இருக்கு. உன் முகமே வாடி போயிருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. என்னன்னு சொல்லு, என்ன விஷயம்? எங்க வீடுங்கங்க, ஒன்றும் இல்லை. ஏன்டே சொல்ல மாட்டுக்க பத்தியா? நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு ஆசையா ஓடியாந்தேன். என்னங்க அது? நான் ஏன் உன்ட்ட சொல்லணும்? நீ ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டுக்கா. நான் மட்டும் உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன். ஏங்க என்னது இது? சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுதிய? போ, நான் உன்ட்ட பேசவே மாட்டேன். நீ என்னத்தையும் மனசுல வச்சுட்டு என்கிட்ட சொல்லவே மாட்டுக்கா. என்னன்னு சொல்லு, அப்பதான் நான் திரும்புவேன். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன். எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பேன்னு? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏதோ விஷயம் சொல்லணும்னு ஒடியாந்தியில, அது என்னன்னு சொல்லுங்களேன். நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் நானும் சொல்லுவேன். எங்க ஏங்க வேண்டான்னு சொன்னா விடுங்களேன். சின்ன பொண்ணு, என்னாச்சுமா? ஏன் இப்படி அழியா? எங்க அம்மா எதுவும் சொன்னால சின்ன பொண்ணு? அத்தை ஒன்றும் சொல்லலைங்க. நம்ம பிறந்தநாள் வீட்டுக்கு போயிருந்தோம் பத்திலாம், அங்கே வச்சுதான். என்ன செய்ய, சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் அது ஒரு பிள்ளை குட்டியே காணும். அவங்களுக்குன்னு பேரம்பேத்தி இருந்தா இதை விட அழகா கொஞ்சிப்பாவோ. பாவம், என்ன செய்ய? எங்க நமக்குன்னு எப்பங்க ஒரு பாப்பா வரும்? வரும் சின்ன பொண்ணு, கவலைப்படாத. எங்கங்க இத்தனை வருஷம் ஆயிட்டு, எனக்கெல்லாம் பாப்பா கிடைக்குங்க நம்பிக்கையே போயிடுச்சு. காலம்பூரா நான் இப்படி ஏச்சும் மேச்சும் கேட்டுட்டு தான் இருக்கணுமா? சின்ன பொண்ணு என்ன பேசியா? சின்ன பொண்ணு, நமக்கு கடவுள் எப்ப தரணும்னு நினைக்காரோ அப்ப கொடுப்பாரு. நீ இப்படியெல்லாம் அடுத்தவ பேச கேட்டெல்லாம் அழுதா ஆளா? இப்படியெல்லாம் தைரியம் இல்லாம அழுதுட்டு இருக்கலாமா? முடியலங்க, இந்த விஷயத்துல என்னால யாரையும் ஏத்து பேச முடியல. சின்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளுமோ, அழாத. யாரோ எதுவோ சொன்னாவோ அப்படிங்க கண்டியெல்லாம் இப்படி அழுதுட்டு இருக்கலாமா? நீ எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா நீ அழுத பார்த்தா? அதுக்கு தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க துருவி துருவி கேட்டிய, என்னால சொல்லாம இருக்க முடியல, சொல்லிட்டேன். உன்னால என்கிட்ட எதையும் மறைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன பொண்ணு. சரி, போனது போட்டு சின்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. என்னைக்குனாலும் கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு. அது வரைக்கும் நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை. சரியா? சரிங்க. காலம் மாறும் கலக்கம் ஏனம்மா, நானும் பிள்ளைதானம்மா. நிலவே முகம் காட்டு. சரி சின்ன பொண்ணு, உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்னதுங்க? நம்ம சிவா இருக்காம்ல, ஆமா. அன்னைக்கு நம்ம பஸ்ல போயிட்டு வரும்போது கூட அந்த பையனுக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு அந்த பிள்ளை கிட்டே அவனை உட்கார வைக்கணும்னு நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து தெரியுமா? ஆமா. அந்த பிள்ளை இன்னைக்கு அகில் வீட்டுக்கு வந்திருந்தது சின்ன பொண்ணு. அப்படியாங்க? ஆமா சின்ன பொண்ணு, அகிலுக்கு ஏதோ ஓனர் மவளம் அந்த பிள்ளை. நல்லதா போச்சு. எந்த பிள்ளைன்னு தெரியாம தான் நான் அதை பத்தி ஒண்ணுமே பேச்செடுக்காம இருந்தேன் மல்லியாக்காட்ட. சே, இன்னைக்குன்னு பார்க்க மல்லியாக்காவும் சிவாவும் வராமலே இருந்துட்டாவ பத்தியெல்லாம். அவளும் வந்திருந்தாவோ அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த பிள்ளைய அவன் இன்னைக்கு பார்த்துருக்கலாம். அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? நீங்க எல்லாரும் இங்கிட்டு வரவும் மல்லிகாவும் சிவாவும் அங்க வந்திருந்தவ. அவன் வந்திருக்கான்னு நாங்க சிவாட்ட பேசிக்கிட்டு இருக்கையில தான் ஓனரும் ஓனர் மவளும் வரவுன்னு சொல்லவும் யாருன்னு பார்த்தா அந்த பிள்ளை பார்த்துக்கோ. அப்ப சிவாவும் அந்த பிள்ளையும் பேசிக்கிட்டாவளாங்க? பேசிக்கிட்டலாம் இல்ல சின்ன பொண்ணு, ஆனா பாத்துக்கிட்டாவ. அது மட்டும் நான் நல்லாவே கவனிச்சேன். சே, நான் அங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னுங்க. நானும் அதான் யோசிச்சேன் சின்ன பொண்ணு. நான்லாம் ஒண்ணுமே அங்க பண்ணிக்கிட முடியாது பத்தியா? என்னத்தையும் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டவளன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நான் பார்க்கும்போது அந்த பிள்ளையும் அவனும் பாத்துக்கிடல, ஆனா இவன் அந்த பிள்ளைய பார்த்துட்டான். கண்டிப்பா ஒரு ரெண்டு பேருமே பார்த்துருப்பாவன்னு நினைக்கேன். அவனுக்கு அந்த பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்குங்க. மல்லியாக்காட்ட எப்படியாவது பேசி அந்த பிள்ளை எந்த இடம் என்ன ஏதுன்னு கேட்டு போய் பொண்ணு கேட்க சொல்லணும். ஆமா, அதான் இதை சொன்னா நீ சந்தோஷப்பட்டு தான் அவன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்ன, அந்த பிள்ளை கொஞ்சம் பெரிய இடமா தெரியுது. மல்லியாக்கா வீட்டுக்கு கெட்டி கொடுப்பாவளோ, அங்கதான் ஒரு சின்ன சந்தேகம். ஏங்க அவியலும் இப்ப நல்லா தானே இருக்காவே, அதெல்லாம் கட்டி கொடுப்பாவே. என்னே அயிலு குரல் மாதிரி இருக்கு. வா போய் பாப்போம். வா இலு, உள்ள வா. வருணே. என்ன வாங்க. ஆமாக்கா. ஆச்சி நல்லா அசந்து தூங்கியாவே போலண்ணா. ஆமா, சாப்பிட்டு வந்தா பத்தியா? எப்பவுமே சாயங்காலம் சேர்த்து தூங்குவா அம்மா. அப்படியா? சரி சரி. என்ன இதுல கொஞ்சம் குழம்பு கூட்டெல்லாம் இருக்கு, என்ன எடுத்துக்கோ.
ஏன் இது மிஞ்சினா அக்கம் பக்கத்துல அங்கன ஓடி கொடுக்க வேண்டியதானே மெனக்கட்டு இவ்வளவு தூரம் கொண்டா வந்தா இருக்கட்டுமே அக்கம் பக்கத்துல உள்ளவளும் வந்து சாப்பிட்டு போயிட்டாவல்ல நம்ம வீட்டாளுக்க மாதிரி நீங்க எல்லாரும் உங்க என்னத்தையா கொஞ்சம் கொடுத்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இந்த கவர்ல கொஞ்சம் கேக்கும் இருக்குன்னே எடுத்துக்கிட்டு சொல்லு அக்காவை ஏன் அப்படி வேண்டாத வேலை பக்கம் அயிலு மெனக்கட்டு அங்க இருந்து கொண்டு வந்திருக்கிய சும்மா இருந்தேன் வேற யார் வீட்லயுமே போய் கொடுக்கேன் நம்ம வீட்டுக்குள்ள தானே கொடுக்கேன் சின்ன பொண்ணுக்கா இதை வாங்கிட்டு போய் உள்ள வைங்கக்கா ஏம்னே வேணா ஏதாச்சும் ஆந்திய கட்ட கொடுங்களேன் வாங்கிக்கிடுவாவே எல்லார் வீட்டுக்குமே கொடுத்தாச்சுக்கா தரசக்கா வீடு சாந்தியக்கா வீடு லட்சுமி அக்கா வீடு எல்லார் வீட்டும் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு தான் நான் அங்கேயும் கொண்டு வரேன் வாங்கி உள்ள வைங்க சரி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்களா சின்ன பொண்ணு வாங்கி உள்ள வை ஆ சரிங்க. பிள்ளை தூங்கிட்டு இருக்காளா எஞ்சிட்டாளாப்பா தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நான் வந்தே இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் பாத்தியா சரி சரி நீ வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல இல்ல நே எல்லாம் முடிஞ்சு எது வேணா ஒரு போன் பண்ணு நான் வந்துருந்தேன் என்ன சரிண்ணே என்னங்கண்ணே பாத்திரம் சரி என்ன கனவார் என்ன போயிட்டு வாயிலு இங்க அந்த கேரியெல்லாம் கூட்டுக்கறியெல்லாம் எடுத்து வைக்கவும் எனக்கு மறுபடியும் வயிறு பசிக்கி நான் போய் ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்டுட்டா சரி சரி போய் சாப்பிடு சரிங்க உங்களுக்கு எது வேணுமா எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா சரி நல்லதா போச்சு இங்க பாயசம் கிசம் கேட்டுவீங்களோன்னு பயந்துட்டேன். கூட்டு தெரிய பார்த்த உடனே திரும்பவும்லாம் பசி வந்துட்டான் நல்ல ஆளு போ இந்த பிள்ளை நம்பருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா நம்பரை கையில வச்சுட்டு ஃபோன் போட்டு பேசலான்னு பார்த்தா தைரியமும் இல்லை பேசாம இருக்கவும் முடியல ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குமோ நடக்கும் ஸோ கடவுளே நேற்று வரைக்கும் எந்த பொண்ணையும் யாரெடுத்து பார்க்காம நல்லவனா இருந்தேன் இன்னைக்கு பார்த்தா ஒரு பிள்ளையோட நம்பர் அதுக்கு தெரியாமலே சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபோன் போடுற அளவுக்கு கெட்டவனாயிட்டேனே ஒரே நல்லபடி மாத்திட்டாலே என்னைய ஆனா உன்னா வெக்கமும் சிரிப்பும் சேர்ந்து வந்துருது யாராவது பார்த்தா எனக்கு என்ன நினைப்பாவ எப்படி தனியா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கானு நினைக்க மாட்டாவளா இதுதான் காதல் படுத்தும் பாடு போல அதுக்கும் ஒரே ஒரு தடவை ஃபோன் அடிச்சு பார்ப்போம் அந்த பிள்ளை எடுத்து பேசிச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா யார்ட்டையாவது விளக்கமா தெரிய படம் இருந்ததுன்னா பட்டுட்டு இருக்க வேண்டியதான் சரி வர வர இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனே பசி வந்தாதான் 10 பறந்து போகணும்னு கேள்விப்பட்டேன் இங்க காதல் வந்தா அத்தனையும் பறந்து போயிரும் போல சரி இவ்வளவு தூரம் யோசிச்சாச்சு நம்பரை போட்டு தான் பார்ப்போம் ஏட்டி எப்போ பார்த்தா இந்த போனை நொடிட்டு கிடக்கிறதுக்கு சாப்பிட்டு நேரத்தோட போய் தூங்கலாம் டீ வயிறையும் காய போட்டுட்டு நேரத்துக்கு தூங்காம இப்படி முழிச்சிட்டு கிடக்கா போமா நீ மட்டும் டிவி பார்க்க தானே செய்தா சும்மா இரு புழுங்காத இந்த போனை என்னைக்கு தூக்கி தீய வைக்கணும் அன்னைக்கு தான் உருப்படும் போமா அங்கிட்டு என்ன நீயும் போங்க ஒரே போனோட தான் வாழுது உலகமே போக ஆரம்பிச்சுட்டேன் பா அதுக்குள்ள யாரோ போன் போட்டாவோ யார் மக்களே தெரியலம்மா நம்பரே புதுசா இருக்கு இங்க கொண்டா பாப்போம்